முருகன் ஏன் வள்ளியிடம் கிழவனாக வந்தார்? இதன் பின்னால் இருக்கும் ஆழமான ரகசியம். ஒரு நாள் வள்ளி வழக்கம் போல தினைப்புனத்தை காவல் காத்து கொண்டிருந்தாள். அப்போது தூரத்திலிருந்து ஒரு அழகான வேடன் அவளை நோக்கி வந்தாள். வந்தவுடன், வள்ளி, உன்னை பார்த்த அந்த நிமிஷத்திலிருந்து என் மனம் உன்னிடமே இருக்கிறது. நீ என்னை மணந்து கொள்வாயா என்று கேட்டான். வள்ளி உடனே கோபமடைந்தாள். யார் நீங்கள்? எனக்கு உங்களை பற்றி எதுவும் தெரியாது. இப்படி பேச உங்களுக்கு வெட்கமில்லையா? உடனே இங்கிருந்து போய்விடுங்கள் என்றார். முருகன் சிரித்தபடியே அங்கிருந்து மறைந்தார். சிறிது நேரம் கழித்து ஒரு வயதான கிழவர் போல மீண்டும் வந்தார். கையில் ஒரு தடியும் முகம் முழுவதும் சோர்வும் தெரிந்தது. வள்ளிக்கு இரக்கம் வந்தது. தன்னிடம் இருந்த தினைமாவையும் தேனையும் கொடுத்தாள். கிழவர் அதை சாப்பிட்டார். பிறகு, தாகமாக இருக்கிறது, கொஞ்சம் தண்ணீர் கிடைக்குமா என்றார். வள்ளி அருகில் இருந்த சுனைக்கு சென்று தண்ணீரும் எடுத்து கொடுத்தாள். எல்லாவற்றையும் சாப்பிட்டு விட்டு அந்த கிழவர் சிரித்தபடி, என் பசியும் தாகமும் தீர்ந்துவிட்டது. ஆனால் இன்னும் ஒரு ஆசை மட்டும் நிறைவேறவில்லை என்றார். என்ன ஆசை என்று வள்ளி கேட்டாள். நீ என்னை மணந்து கொள்ள வேண்டும் என்றார். அதை கேட்ட வள்ளி அதிர்ச்சியடைந்தாள். இந்த வயதில் இப்படி பேசுறீங்களே, உங்களுக்கு அறிவே இல்லையா என்று கோபமாக சொன்னாள். அந்த நேரத்தில் முருகன் மனதிற்குள் தனது அண்ணன் விநாயகரை நினைத்தார். அடுத்த நொடியே ஒரு பெரிய காட்டு யானை வள்ளியை நோக்கி வேகமாக வந்தது. பயத்தில் நடுங்கிய வள்ளி அருகில் இந்த கிழவரை பிடித்துக்கொண்டு, என்னை காப்பாற்றுங்கள், நீங்கள் சொல்வது எதுவாக இருந்தாலும் நான் கேட்கிறேன் என்று கதறினாள். அவ்வளவுதான். யானை திடீரென மறைந்தது. அந்த கிழவரும் மறைந்தார். அங்கே ஆறுமுக முருகப்பெருமான் தனது தெய்வீக திருக்கோலத்தில் காட்சி தந்தார். அதை பார்த்த வள்ளியின் கண்களில் ஆனந்த கண்ணீர் பெருகியது. உடனே முருகனின் திருவடியில் விழுந்து வணங்கினாள். பின்னர் தேவர்கள் முன்னிலையில் முருகனும் வள்ளியும் திருமணம் செய்து கொண்டனர். இந்த கதை நமக்கு ஒரு பெரிய உண்மையை சொல்கிறது. இறைவன் எப்போது நாம் எதிர்பார்க்கும் வடிவத்தில் வரவேண்டும் என்பதில்லை. சில நேரங்களில் நம் கருணை, பக்தி ஆகியவற்றை சோதிக்கவே வேறு வழிகளில் வருகிறார். அதனால்தான் பெரியவர்கள் ஒரு வார்த்தை சொல்லுவார்கள், உருவத்தை பார்த்து யாரையும் எடை போடாதே. இறைவன் எந்த உருவத்தில் வேண்டுமானாலும் உன்னை தேடி வரலாம். வெற்றிவேல் வீரவேல் முருகன் அரோகரா. முருகன் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும்.